ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி ஒரு சின்ன தெளிவான குறிப்பை பார்க்கலாம். செவ்வாய் நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரமே ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அதை அந்த பிடிவாதத்துலேருந்து தளர்த்தி கொண்டு வர்றது கஷ்டம். இன்னும் ரொம்ப பக்குவமாக கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பை பதத்தோடு வளைக்கணும். அப்படி பதத்தோடு வளைக்கலைன்னா அது வளையாது. அது மாதிரி மிருகசீரிட நட்சத்திரத்தை சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க, பக்குவமாக சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஒன்று சொல்லிவிட்டு திரும்ப போய் இல்லைன்னு நம்ம மறுத்தோம்னா அந்த இடத்துல நமக்கு பெரிய பாதிப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, உடும்பு பிடின்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாங்க. உடும்பு பிடிச்சா விடாது இல்லையா. அந்த காலத்தில் மலை மேலெல்லாம் ஏறுறதுக்கு கோட்டை அரண்களில் கயிறு நுனியில் உடும்பை கட்டி அப்படியே மேலே எரிஞ்சிங்கன்னா மேலே போய் ஒரு கம்பியை கவ்விடும். கவ்வுச்சுன்னா விடவே விடாது. அதுக்கப்புறம் அது அருந்து உடம்பு இருந்தால் கூட விழாது. அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நீர்நிலையில் ஒரு உடும்பு குதிச்சுதுன்னா அப்படியே நேராக நீந்திக்கிட்டே போவோம். அடுத்த கரை முட்டினா தான் நிமிந்து பார்க்கும்ல. இந்த மாதிரி ஒரு பிடிச்ச பிடியில் உறுதியாக நின்று விலகாமல் அப்படியே போயிட்டுருக்காங்கல்ல, இதுதான் மிருகசீரிட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த முரட்டு பக்தி உள்ளவர்கள் இருப்பாங்க. சொன்னால் அவ்வளோதான், சொன்னதை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே போய் சொன்னால் கூட விஜய் சொல்கிற மாதிரி ஒரு தடவை நான் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க அந்த முதல்ல முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பக்குவமாக சொல்லிடணும். முடிவு பண்ணிட்டா மாற்றிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் மிருகசீரிட நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லும்போது பக்குவமாக சொல்லி புரிய வச்சிட்டோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா போய் அதில் ஏதாவது சில மாற்றணும் மாடிஃபை பண்ணால் கூட அதை பக்குவமாக தான் சொல்லணும். நான் சொல்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ ஏற்கனவே சொன்னல அதுதான் அப்படின்றவாங்க இல்லையா. அதனால் அந்த விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது இதுக்கு கொஞ்சம் முரட்டு பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முரட்டு பக்தியிலேயே பார்த்திங்கன்னா முரட்டு பக்தி கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. 63 நாயன்மார்களில் இந்த கண்ணப்ப நாயனாரை பார்க்கும்போது இந்த இறைவனோட கண்களில் ரத்தம் வடிஞ்சதுனால தன்னுடைய கண்ணையை பிடுங்கி வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவருக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லப்படுது. அதனால் என்னன்னா இது உண்மையாக பொய்யான்னு அடுத்தது யோசிக்கிறதுக்கு முன்னாடி மிருகசீரிட நட்சத்திரத்தோட தன்மை அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக நிற்பாங்க. அது சரியோ தவறாங்கிறது ரெண்டாவது பட்சம். முதல்ல அவங்க மனசில் ஏற்றிட்டோம்னா அதுதான் பிடிச்சிக்கிட்டே நிற்பாங்க, விடமாட்டாங்க. அடுத்தது ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ போராடிக்கிட்டே இருக்கிறது ரெண்டாவது குணம். மூணாவது குணம் யார் மேலே அன்பு வச்சாலும் பாசம் வச்சாலும் 100% அதில் மாற்றமே கிடையாது. அதே போல் ஒரு மோதல் அப்படின்னு வந்துச்சுனாலும் 100% தான். விலாங்க மீனை சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கம் தலையை காட்டுது அந்த பக்கம் வாழை காட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காட்டுற வேலையை மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு வேலைக்கே ஆகாது. சொல்லுவாங்க எப்போதுமே கையில் ஒரு கத்தி வச்சுக்கிட்டே நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காவலாளியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. ஸோ இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் என்னென்ன சிறப்புகளுங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டே வரும்போது இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் என்ன மாதிரியான பலன், எந்த கிரகம் நின்றாலும் சரி அதுக்குன்னு சில பலன்களை சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் அது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவர்கள் யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு தாமதமாக குழந்தை பிறந்தவர்கள், சில பேருக்கு திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷத்தில் பிறந்துடும். சில பேருக்கு 5-6 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட சில பேருக்கு குழந்தை பிறக்குதில்ல. அந்த மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் வரும்போது அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா தாமதமாக குழந்தை பெற்றவர்கள் அப்படிம்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பின்னாடி நடக்கக்கூடிய சில வழக்குகள்லாம் வரும் குடும்பத்தில். சொத்து வழக்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்குகள்லாம் வரும்ல. இதில் பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னா அதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இவங்க எதிர்காலத்தில் சில வழக்குகளை சந்திக்க போகிறாங்க, ஏதாவது வழக்கு, அந்த வழக்கோட முடிவு நல்லதாகவும் இருக்கலாம், இவங்க ஸ்டேட்டஸை உயர்த்ததாகவும் கூட இருக்கலாம் இல்லையா. அப்போ வழக்குகளை சந்திக்க வழக்குகளை என்னென்ன மாதிரியான வழக்குகளை சந்திக்க போகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னா அது சூரியன்லேருந்து கேது வரைக்கும் எது வேணாலும் நிற்கலாம். இதெல்லாம் பொதுவான கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா சிலர் காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே காணா போயிடுவாங்க. சில பேர் வயதான பிறகு நினைவு தப்பி அந்த நினைவு மறந்து போய் காணா போகிறவங்களாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி உள்ளவர்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் கொஞ்சம் பாதிக்கப்படுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னா அதுக்கான ஒரு பொதுவான பலன்களை அப்படி பார்க்க போகிறோம்.
அதே போல் சில பேருக்கு வந்து ஒரு ஃபேமிலி நாக்கு மட்டும் சின்னதாக இருக்கும். சில இடங்கள் நார்மலாக ஒருத்தவங்களுக்கு நாக்கு இருக்கும், சில பேருக்கு நாக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போது நாக்கால் மூக்கை தொடுங்கிறாங்க, இல்லை சில பேர் நாக்காலே மூக்கை தொட்டுடுவாங்க. சில பேருக்கு உதட தாண்டியே சில பேருக்கு நாக்கு வெளியில் வராது. அப்போ சிறிய நாக்கு உள்ளவர்களையும் இது வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மிருகசீட நட்சத்திரம்ங்கிறது என்ன மாதிரி தன்மை உள்ளது, அதுக்கப்புறம் மிருகசீட நட்சத்திரத்தில் இந்த மாதிரி வேறு கிரகங்கள் ஏதாவது நின்றுச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மீடியாக்கள், சோஷியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நட்சத்திரத்துக்கும் பாதி 50% வந்து பாசிட்டிவ் உண்டு, 50% நெகட்டிவ் உண்டு. இந்த நெகட்டிவ் விஷயங்களை எடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னாலே உங்களுக்கு இதுதான், இது மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பரம்பரைக்கு அடுத்து வர்ற பரம்பரைக்கும் இதுதான் கதி, இதுதான் உங்களுடைய கர்மா அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய இருக்குது. ஒரு ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன போர்ஷன், அவ்வளோதான். இதை வச்சே முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? இது வந்து ஒரு தன்மை. இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் நின்னால் இந்த தன்மை, இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசியாக இருந்தால் இந்த தன்மை அப்படிங்கிறது ஒரு கணக்கு தான். அப்போ பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இப்போ மிருகசீட நட்சத்திரத்துக்கு வந்து கோல் சொல்கிறதே பிடிக்காது அப்படிம்பாங்க. யாரை பற்றியாவது போய் அவங்கள்ட்ட நம்ம குறை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிற, நாளைக்கு வந்து என்னை பற்றி நீ அங்கே போய் தானே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராக பேசுதல். அதாவது வந்து இது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ஏன்டா பேச்சு கொடுக்குறோங்கிற அளவுக்காவது இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே 100% உண்மை இருக்கும். அதேமாதிரி விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்குல்ல. ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிலாம் தெரியாது. அவங்க வந்துட்டாங்க, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறத காப்பாற்றி வச்சுக்கிற பக்குவம் அதுக்கப்புறம் தான் தெரியும். இவங்க வந்து தவறு பண்ணிவிட்டு நம்ம வந்து காப்பாற்றுவோங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, அதனாலே சில பேருக்கு வந்து நிறைய கெட்ட பேர் வரும். இப்படியெல்லாம் நிறைய வந்து மிருகசீட நட்சத்திரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ மிருகசீட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னால் என்ன பலனுங்கிறத பொதுவாக பார்த்த மாதிரி சூரியன்லேருந்து கேது வரைக்கும் இந்த 9 கிரகங்களும் நின்னால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். மிருகசீட நட்சத்திரத்தில் சூரியன் நின்றால் அவர்களுக்கு பொதுவாக இந்த மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவர்களாக இருப்பாங்க. இந்த நீட் எக்ஸாம் போன்ற தேர்வுகள்லாம் வந்து நிறைய பாஸ் பண்ணுறவங்க மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கையை வச்சாலே நோய் குணமாயிடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல டாக்டர்ஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் மருத்துவத்துறைக்கும் அவங்களுக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கும். அதுக்கு எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடாது, இதுவும் சிந்து ஒரு பலன் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இராணுவம், அந்த மாதிரி காவல்துறை, அந்த மாதிரி விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த துறை சார்ந்தவர்கள் நிறைய இருப்பாங்க. இயல்பாகவே ஒரு மருத்துவ குணம் இருக்கும். மருத்துவராக இல்லாட்டி கூட ஒரு இயல்பாக ஒரு மருத்துவ குணம் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா 6 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும், 9 மணிக்கு சாப்பிட்ணுன்னா 9 மணிக்கு தான் சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு படுக்கணுன்னா இத்தனை மணிக்கு தான் படுக்குங்கிறாங்கல்ல, அந்த இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம்ல. அவர்கள் இராணுவத்தில் இல்லாட்டி கூட பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்ட இடங்களில் இல்லாலும் கூட அந்த கட்டுப்பாட்டோடு தங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டுட்டு போவாங்க. அதே போல் மற்றவர்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒன்று. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த கோழி முட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, கோழி, இந்த சிக்கன், அந்த மாதிரி விஷயங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் கூடுதலாக இருக்கும். சில பேருக்கு வந்து சுத்தமாகவே அது பிடிக்காமலும் இருக்கும். 2 கேரக்டரும் உண்டு. அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் பார்த்துட்டு வரணும். அடுத்தது மிருகசீட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் உணர்ச்சி வசப்படுறவர்கள் அதிப்பாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள், அதாவது மகிழ்ச்சி வந்தாலும் அந்த மகிழ்ச்சியை வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அன்பை கொட்டிடுவாங்க. கோபம் வந்ததுனாலும் அதே போல் தலைகீழ இருப்பாங்க, எட்டி ஒரே மிதியை மிதித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்களோட ஒரு உணர்ச்சியுமே பார்த்திங்கன்னா அந்த யதார்த்தம் வந்து அதில் வந்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு குணம் அதிகமாக இருக்கும். இது வந்து மிருகசீட நட்சத்திரத்தில் சந்திரன் நின்னால் உள்ள ஒரு குணம். அடுத்தது மிருகசீட நட்சத்திரத்தில் செவ்வாயே இருந்தால், இது என்ன, செவ்வாயிலே செவ்வாய் இருந்ததுன்னா நம்ம என்ன யோசிக்க முடியும்? அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீருடை போடாத, சீருடை அணியாத ஒரு காவலர், சீருடை அணியாத ஒரு இராணுவ வீரர், சீருடை அணியாத ஒரு மருத்துவர், சீருடை அணியாத ஒரு போலீஸ்காரர், இந்த அத்தனை கேரக்டரும் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆபத்தோடு விளையாடுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. எதெல்லாம் யாராலெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாங்களோ அதை செய்யறது தான் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க, அடக்க முடியாத குதிரையை அடக்கிறது இவங்களுக்கு ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுலேயும் வந்து தன்னோட தைரியத்தையும் சாகசத்தையும் எப்போதுமே வந்து அவங்க அதை காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு மிருகசீட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக இருக்கும். அடுத்தது மிருகசீட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அளவுக்கு அதிகமான முரட்டுத்தனமும் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் 2ம் இருக்கும். அதாவது
அதாவது எப்படின்னா செவ்வாயும் புதனும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ரெண்டுமே ஒரு பகை பெற்ற கிரகம் இல்லையா? நிறம் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்க, எந்த நேரத்தில் எதை பண்ணுவாங்கங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் சின்ன தடையோ பிரேக்கோ இல்லை ஏற்கனவே படித்த படிப்பை மாற்றிக்கிட்டு போகிற குணங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்து மிருகசீட நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்களகரமான விஷயங்களை வந்து அடிக்கடி கலந்துக்கிறதுக்கு விரும்புவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்காவது திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு திருமணம் யாருக்கோ ஒருத்தங்களாக இருக்கும், பழகினவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு இவங்க கவலைப்படுவாங்க, இவங்களே பொண்ணு பார்க்குறதுக்கு போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் யாருக்காவது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டாக்டரை போய் பார்க்கணுங்கிறது இவங்களே ஆலோசனை சொல்லி இவங்களே கூட்டு போவாங்க. அதாவது அடுத்தவர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும், திருமணம் நடக்கணும், அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கணும், அவங்க சொந்தமாக வீடு கட்டி குடி போகணுங்கிறாங்கல்ல, இந்த 3 தன்மை இவர்களுக்குள்ளாவும் மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கணும். அதில் நிறைய கலந்துக்குவாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா அதிகம் கலந்துக்கிற ஒரு பங்கு இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாங்கி கொடுக்குறதும் செய்வாங்க. இவங்களும் நல்ல வேலைகளுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. தான் மட்டும் இல்லை, தன்னை சார்ந்தவர்களும் அப்படி இருக்குங்கிற ஒரு தன்மையோட அவங்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். அடுத்தது மிருகசீட நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முள்ளும் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் முள்ளாக குத்துவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மலர் மாதிரி மனம் பரப்பி நம்மளை வந்து கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. உடலில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள், காம உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட சில நேரங்களில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த தன்மை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மிருகசீட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அப்படி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரிட்டிக்கலாக படிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்காது. இவங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இது எப்படி வந்து அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த தொழில்நுட்பத்தின் மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில்நுட்பம்னா நிறைய படித்தவங்க மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட் செய்யக்கூடிய வேலையை சாதாரண ஆட்கள் வீட்டில் உட்காந்து ஒரு மெக்கானிக் பிரித்து போட்டு மேய்ஞ்சிட்டு வரன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு தொழில்நுட்பத்து மேலே தான் வந்து ஆர்வம் அதிகமாக போகும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகசீட நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பல்லு கொஞ்சம் கேதுக்கும் கிட்டத்தட்ட இதையே நம்ம வச்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் சொல்லுவோம்ல, ஹீமோக்ளோபின், இதில் வந்து வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கவுண்ட்டை விட கூடுதலாக இருக்கும், சில பேருக்கு ஆக்சுவல் கவுண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இந்த வெங்காயம் வெட்டுற கத்தி கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், அருவாமனை கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஆயுதங்கள் வந்து இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லையா, ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட சாமி வச்சுருக்குல்ல, அந்த சாமி மேலே இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.